Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,720 இருந்தா நம்ம 52,700 கால் ஆப்ஷன் தென் 52,700 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த போல நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் ஒரு இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் அடிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். நீங்கள் ட்ரேடிங் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா July 3 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,380 இருக்கு. நம்ம 52,400 கால் ஆப்ஷன் தென் 52,400 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 52,400 கால் ஆப்ஷன் தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். சிபிஎல் நம்ம பி மாற்றிக்கணும். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் த என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் டைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80 லாட் சைஸ் 15 டைம் தட் பை ஒன்லி மோர் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோ மோடலைஸ் ப்ளூ சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் உங்களுக்கு 7,500 rupees தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 lakhs பண்ண போறீங்கன்னா 75,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 lakhs பண்ண போறீங்கன்னா 2,500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 80 lakhs பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தரப்போம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 16,000 லாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் நமக்கு ரீச் ஆகிற அன்னைக்கு சம்டைம்ஸ் நம்ம செகண்ட் ட்ரேட் எடுப்போம். நல்லா என்ட்ரி வந்தால். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் கொஞ்சம் ஃபாலோ ஆனதுக்கு நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 20,000 பக்கத்தில் வந்துச்சு. திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 19,560 இருக்குது. அண்ட் ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா வந்து 25,560 இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை ரீச் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ 18,000 இப்போ 12,000 இருக்கு. இப்போ ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு ஸ்பைக்கில். இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 27,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் இந்த என்ட்ரியும் வரல, இங்கே பார்த்தா தெரியும். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 760.7 தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 783.2. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27,000 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ராட் பேசுவோம். தேங்க்யூ.